நம்ம இப்போ தியானம் பற்றி பார்க்கலாம். தியானம் பண்ணுறத நம்ம விரும்புகிறோம், ஆனால் நம்ம செய்கிறதில்ல, நமக்கு தெரியுது. நம்ம தூக்கம் வரப்போ தூங்க போகிறோம், ஆனால் தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் தூங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்டாக நான் தூங்குகிறோம். இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்குறப்போ, நம்மளோட மூச்சின் வேகம் எப்படி இருக்குன்றது ஆழமானதாக இருக்குது, தெளிவானதாக இருக்குது. அந்த மூச்சின் வேகம் சீராக இருக்குன்றதெல்லாம் புலன்கள் மூலயமா வெளியில் உயிர் செயல்படலை, உயிரின் மூலத்தையே நோக்கி திரும்புதுன்றதெல்லாம் நம்ம உணர முடியுது. தியானத்தில் இப்படி நடக்கும்போது நமக்குள்ளே நம்ம பார்க்குற விஷயம், நம்ம உயிர்லேயே ஒடுங்குறதுன்ற விஷயம், தூங்காமல் தூங்கும் கலை என்ற மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த அனுபவம் மரணத்தை கூட கொண்டு போய் காட்டுமா மெமரியில் அந்த உடம்புக்குன்றது நமக்கு புரியுது. உடம்புக்குன்னா அது மனதுக்கும் அப்படி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா ஆக்சிடேஷன், ப்ரீத்திங் ரேட் ஸ்லோ ஆகிறப்போ ஆக்சிடேஷன் ரேட் ஸ்லோ ஆகிறது, புலன்கள் மூலமாக உயிர் வெளியில் வராமல் இருக்கிறது, இதெல்லாமே நமக்கு அப்படி தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நைட்டு சீக்கிரம் தூங்கணுன்றதை விட காலையில் வெளிச்சம் வந்த பிறகு நம்ம படுத்துக்கிட்டு இருக்கிறத விரும்புகிறோம், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அந்த நேரத்தில் வெளிச்சமாக இருக்குது, எந்த த்ரெட்டனிங் இல்லைன்னு தெரியுது. ஆனால் நைட்டு தூங்க சொன்னால் நம்ம விருப்பமாக அதுக்கு போகிறதில்ல, வேறு ஏதாவது என்ஜாய் பண்ணலாமான்னு தான் நமக்கு தோணுது, என்டர்டெயின்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாமான்றது தான் தோணுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தியானத்துக்கு தூக்கத்துக்கே அந்த நிலைமைனா தியானத்துக்கு நம்ம அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவோமான்றது நமக்கு புரியுது. இது தாண்டி நம்ம அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை, இது இயல்பான நிலை தான். ஆனால் அது அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம தியானத்துக்காக முயற்சிகள் செய்கிறதுக்கான தடை இருக்காதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி.